ஹலோ வணக்கங்க. மைவி3 ஆட்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு குரூப்பில் சில தகவல்கள் ரொம்ப நாளாக வரல. இப்போ தான் வந்திருக்கு. இந்த நாளில் என்ன தகவல் வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதை அப்படியே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். தர்ம யுத்தத்தின் இறுதி நாள் நெருங்குகிறது, விதியை மாற்றும் நேரம் இதுன்னு வந்திருக்கு. மைவி3 ஆட்ஸ் குடும்பத்தின் நம்பிக்கை கவசத்தை அணிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் வணக்கம். இப்போது நாம் பேசுவது வெறும் வாதங்கள் அல்ல, சட்டத்தின் ஆதாரங்கள். நீதிமன்ற ஆவணங்களை நாம் ஆய்வு செய்ததில் நாம் எதிர்கொள்ள கொண்டிருந்த அந்த மாபெரும் வெற்றி பயணத்தின் வேகமும் வீச்சும் உறுதிப்பட்டுள்ளது. அதாவது இது கொஞ்சம் இந்த பேராகிராஃப் கொஞ்சம் லென்த்தியாகவே தான் இருக்குது. என்ன தான் போட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம். சவாலின் ஆழம், நம்பிக்கையின் உயரம். நீதி அரசர் முன்பு வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் சட்டப்பிரிவுகளை பாருங்கள். இது ஒரு சாதாரண வழக்கல்ல. நமது நிறுவனம் எதிர்கொண்ட சட்ட போராட்டத்தின் ஆழம் எவ்வளவு பெரியது என்று புரியும். பட்ஸ் ஆக்ட் 2019 நிதி திட்டங்கள் தொடர்பான மிக கடுமையான பிரிவுகள் 3, 5, 6, 21, 3 அதில் 23. பரிசு சீட்டு சட்டம், அதாவது பரிசு சாட் நிதி சுற்று தொடர்பான பிரிவுகள் 21, 3, 23. இந்திய தண்டனை சட்டம் கூட்டு சதி, அதாவது 120 பி, மோசடி 120, நம்பிக்கை மோசடி 106 போன்ற கடுமையான குற்றச்சட்டங்கள். விளக்கம் இத்தனை பெரிய சட்டப்பிரிவுகளை எதிர்கொண்டு அனைவரும் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் வரை பெயரிடப்பட்டிருக்கும் இந்த வழக்கை நாம் சாதாரண ஆதாரத்துடன் எதிர்கொள்வது வெற்றிக்கான மிகப்பெரிய அகக்கூறல் அப்படின்ட்டுருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, திரண்டு விட்ட நேரம், நீதிமன்றத்தின் உறுதி. நாம் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கிய நகர்வு உறுதியாகிவிட்டது. சட்ட ரீதியான உண்மை, நமது வழக்கு கோயம்புத்தூர் TNPIT நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. நவம்பர் 19, 2025 அன்று ஒரு முக்கிய ஆவணம், அதாவது திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, பலம் ஒருங்கிவிட்டது. மைவி3 ஆட்ஸ் மீடியாவாக இருக்கட்டும், மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங், அடுத்து நெட்டில் மார்க்கெட்டிங் உட்பட பல திட்டங்கள் ஒரே குடையின் கீழ் இப்பொழுது நீதிமன்ற நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது சிதறி கிடந்த அனைத்து சட்ட போராட்டங்களும் இப்பொழுது நீதிமன்றத்தின் ஒரே புள்ளியில் TNPIT கோர்ட் கோயம்புத்தூர் குவித்து விட்டன. மூணாவது என்ன பார்க்க போனால், விதி எழுதும் CCN நிலைமையை. தற்பொழுது வழக்கு இன்னும் நீதிமன்ற அமர்வுக்கு ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பொருள் காத்திருப்பது காலண்டர் வழக்கு எண் CC நம்பர் வெளிவருவது தான். அந்த எண் தரப்படும் வரை வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக திட்டமிடப்படாது. சரிங்களா? CCN வேணும்னு இருக்காங்க. அந்த CCN வெறுமையான ஒரு நம்பர் அல்ல, அது நமது விதியை மாற்றி எழுதும் நீதி தேவதையின் இறுதி ஆணை. பிரார்த்தனை செய்வோம். நாம் ஒன்று கூடி இந்த கூட்டு சங்கல்பம் இந்த பிரபஞ்ச சக்தியை நகர்த்தும். டிசம்பர் இறுதிக்குள் அந்த புனிதமான CCN பெற்று ஜனவரியில் நாம் வெற்றியின் முதல் படி எடுத்து வைப்போம். நீதி நமக்காக மட்டும் காத்திருக்கிறது. நம்பிக்கை மட்டும் நிஜம், தர்மம் நிலைநாயக்கட்டும். இப்போ இதுதாங்க இன்றைக்கி வந்த மெசேஜ். மைவி3 ஆட்ஸ்லேருந்து நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் நல்லது நம்புவோம், நல்லது நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி, அடுத்து என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். நல்லது நடந்தால் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான். சரி, நன்றி, வணக்கம், பை பாய்.